தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக இந்த கூட்டணி இந்த தேர்தலில் ஒரு வலுவான கூட்டணியா? ஆம் என்போர் 20.87% பேர், இல்லை என்போர் 69.37% பேர், இதர கருத்துடைய 2.01, தெரியாது என்போர் 7.75. உங்கள்ட்ட கேட்ட கேள்விக்கு மக்கள் கொடுத்த பதில். ஆமா, இது வலுவான கூட்டணி. இது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது நம்ம புதுசா ஒரு கண்டுபிடிப்புன்னு இல்ல. ஏன்னா தொடக்கத்துல என்ன சொல்ல வரீங்க இதுல? அதாவது இல்லைங்கிறத பெருசா பாக்குறீங்களா அல்லது இந்த ஆம்ங்கிறத பெருசா? இல்ல, இதுல ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்கு. அதாவது நிறைய பேர்ட்ட மக்கள் மத்தியில நீங்க பிப்ரவரி எடுத்து பாத்தீங்கன்னா, டிசம்பர்ல இருந்து நீங்க பிப்ரவரியில மக்கள் மத்தியில என்ன இருந்துச்சுன்னா, எங்களுக்கு ஒரு மாற்று தேவை, திமுக அதிமுக விட்டுட்டு எங்களுக்கு ஒரு மாற்று தேவை அப்படின்னு பட்சத்துல ஒரு கவர்ச்சி இவங்கள்ட்ட இருந்தது. இந்த மாற்று ஆட்கள் 4-5 பேர் சேர்ந்து இந்த மாற்றுக்காரர்கள் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் பார்க்கறாங்க. ஏன்னா தலைமையா ஏற்று நடத்தக்கூடிய தலைவரும் அதை வழிநடத்துவரும் சரி, இன்னைக்கு மக்கள் மத்தியில இப்படி மாற்றுன்னு சொன்னவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களே, இப்படி இஷ்டத்துக்கு பேசுறாங்களே என்கிற ஒரு மாணவர்கள் மத்தியிலே நான் பார்க்கிறேன். நான் ஒரு ஆட்டோக்காரர்ல கேட்டா கூட, சார் அவங்களை மாற்றுன்னு வருவாங்க சார், ஆளாளுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க சார், குழப்பிட்டாங்க சார் என்கிற ஒரு ஏமாற்றம் இருக்கிறது. இப்பதான் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக விரும்புறவங்க 8.59% விஜயகாந்த் இருந்தாங்க சார். எனக்கு முதல்வரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் ஆவாரா? 2 கேள்வி இருக்கு சார். முதலமைச்சரா விரும்புறேன் அப்படிங்கிறது வேற, வாட் ஐ லைக் இஸ் டிஃபரெண்ட். அவர் செய்ப்பாரா அப்படிங்கிறது டிஃபரெண்ட். இது ரெண்டும் டெசிஷன் மேக்கிங்ல இருக்கு. நான் விரும்புறது என்பது வேற, அவர் ஆவாரா என்பது வேற. அதை இங்க குழப்பக்கூடாது. ஆனா இந்த மாற்று தேடிய மக்களுக்கு ஏமாற்றத்தை நிகழ்த்திருக்கிறதுனால இந்த மாற்று எதிர்பார்த்தவர்கள் எங்கே போவார்கள்? அதுதான் டிசைடிங் ஃபேக்டர் நினைக்கிறேன்.